உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்னோட இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டதும் என் கையில இருந்த சாப்பாட்டுக்குன்னு வச்சிருந்த அரிசியை பாத்தியா கீழே கொட்டிடுச்சு. நான் இப்பவே 1 கிலோ ரைஸ் ஆர்டர் பண்றேன். ஏன் அரிசி உனக்கு ஃப்ரீயா கிடைக்குமா? இது எனக்கும் சக்திக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். நாளைக்கு காலையிலக்குள்ள கீழே கொட்டி இருக்கிற ஒரு அரிசியை கூட விடாம ஒருவேளை நீ எல்லா அரிசியும் எடுத்துட்டேன்னா இது கண்டிப்பா கடவுளோட அறிகுறின்னு நான் புரிஞ்சுப்பேன். நான் உன்னை இன்டர்வியூக்கும் போக விடுவேன். ஆனா உன்னால எடுக்க முடியலன்னா நீயே புரிஞ்சுக்கோ, அது அந்த கடவுளோட அறிகுறி தான். அப்படியே டாக்டர் கனவையும் மறந்துரு. இந்த துரியோதனனோட பாட்டி அப்படி என்ன சக்கர வியூகத்தை உருவாக்குறாளோ தெரியல. அம்மா நீங்க பண்றதெல்லாம் சரியில்லை. ஆமா மம்மி, ப்ளீஸ் சக்தியை போக விடுங்களேன். சித்தி, இந்த கண்டிஷனுக்கு நான் சம்மதிக்கிறேன். இது இந்த மனோரமா கொடுக்கிற வாக்கு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒவ்வொரு அரிசியை எடுக்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு சக்தி. ஆனா உன்னை டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு மொத்த குடும்பத்தையும் என்னால பணைய வைக்க முடியாதுல்ல. Thank you so much கடவுளே. உங்க லீலா அற்புதமா இருக்கு. நீங்க எப்ப என்ன செய்வீங்கன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா என் ஃபார்ம்ல யார் சைன் பண்ணது ஞாபகம் வந்துருச்சு. டாக்டர் சிவா அந்த 2 ஸ்டார் போட்ட ஃபார்ம்ல சைன் பண்றத நான் பார்த்தேன். அப்படின்னா டாக்டர் சிவா என் ஃபார்ம்ல ஏற்கனவே சைன் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவரு அதத்தான் என்கிட்ட சொல்ல வந்தாரா? சக்தி, உன்னுடைய வேலையை பண்ண மாட்டீங்கல்ல? நான் இனிமே எதையுமே கேட்க மாட்டேன். உங்க சைனும் எனக்கு தேவையில்லை, உங்க காலேஜ் அட்மிஷனும் எனக்கு தேவையில்லை, உங்க ஸ்காலர்ஷிப்பும் எனக்கு தேவை. எவ்வளவு முட்டாளா நடந்துகிட்டேன். எதையுமே யோசிக்கல. பார்த்ததும் கத்த ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் அவருக்கு சாரி, தேங்க்யூ இதெல்லாம் எப்படி சொல்றது? ஐடியா கிடைச்சிருச்சு. நான் உங்க பேரை சொல்லிடுறேன். ஆனா இந்த முறை எனக்காக இல்ல, வேற ஒருத்தருக்காக. நீங்க அவரை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் கொடுங்க. என்னோட ஜெபத்தோட பலனையும் அவருக்கு தாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்ன ஆச்சு? தண்ணி குடு. ஊத்து.
ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய இங்க பாருங்கண்ணா, மெல்லமா சாப்பிடுங்க. இவனுக்கு ஏன் விக்கல் வந்துட்டு இருக்கு? இவனை நினைக்க யார் பிறந்தாங்களோ தெரியலையே. ஏதோ 2 வயசு குழந்தைக்கு விக்கல் வர மாதிரி எல்லாரும் பாத்துக்கிறாங்க. அவனுக்கு விக்கல் இல்ல, ஹார்ட் அட்டாக் வரணும். இத்தனை வருஷம் கழிச்சு சிவாவுக்கு இப்படி விக்கல் வருது. இந்த மாதிரி விக்கல் அவன் அவளை நினைக்கும் போது தானே இப்படிலாம் விக்கல் வரும். சிவாவோட வாழ்க்கைக்குள்ள யாரோ வர போறாங்க, அதுவும் அவன் துக்கத்தை பகிர்ந்துக்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. இப்ப பரவாயில்லையா? அம்மா சக்தி, ஏய் சக்தி, என்னம்மா இங்கேயே தூங்கிட்டியா? எழுந்துருமா. என்னம்மா இன்னைக்கு உனக்கு எவ்வளவு முக்கியமான நாள்னு தெரியுமா? இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்கு. சித்தப்பா, அது நான் அரிசியை எடுத்துட்டு இருந்தேன்ல, அப்படியே தூங்கிட்டேன். சக்தி, நீ இன்னுமா ரெடி ஆகல? ஹேய், உனக்கு 11 மணிக்கு இன்டர்வியூ இருக்குல்ல? ஆமா, ஆனா பாரு, நீ ஒழுங்கா தூங்க கூட இல்ல. யார் நான் ஒழுங்கா தூங்கலன்னு சொன்னா? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி தூங்காத அளவுக்கு தூங்குனேன். ரொம்ப நிம்மதியா தூங்குனேன். என்னடா பண்ற? நிம்மதியும் இல்ல, தூக்கமும் இல்ல, விக்கலும் நிக்கல. 1 மினிட் கூட என்னால நிம்மதியா தூங்க முடியல. ஓ காட், ஹாஸ்பிடலுக்கு வேற லேட் ஆச்சே. அது சரி, உங்களை அப்படி யார் நினைக்கிறாங்க? நந்து, நீ ஆம்பளை பொம்பளை மாதிரி பிஹேவ் பண்ணாத. நீ எப்படி சொல்ற பாரு, உங்களை யாரு அப்படி நினைக்கிறாங்க? ஒழுங்கு மரியாதை இரு, இல்லனா இல்லனா என்ன? எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு உனக்கு மொத்தமா ஷாக் வச்சிருவேன். ஐயோ அண்ணா, ஹாஸ்பிடலுக்கு வேற லேட் ஆகுதுடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.